அனுப்பூர் பாளையம் புதூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் பங்காளி வல்லபை பாலா அவர்களுக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் சக்திவேதி அவர்களுக்கும் வெளி மாநில பிரிவு மாவட்ட தலைவர் மணீஷ் சிங்தி அவர்களுக்கும் தம்பி ஏழுமலை அவர்களுக்கும் தம்பி ஷெரீப் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்மா சபா உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சகோதரருக்கு தெரியும், சகோதரிக்கு தெரியுதான்னு தெரியல. தம்பி ஒருத்தர் இருந்தாரு, அண்ணாச்சி சதீஷ், அவர் மேல ஒரு வழக்கு. அந்த வழக்கு எதற்காகன்னு பார்த்தோம்னா, விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு காளான் பேல்பூரி நல்லா நூடுல்ஸ் போடுற இடத்துல எக் நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ் போடுற இடத்துல போய் 500 ரூபாய் கேட்டதாக வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. ஐயா காவல்துறையினரே நல்லா கேட்டுங்க, நான் கோவை மாவட்டத்துல இருந்து வரேன். அங்க வாகுசி பூங்கான ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட காளான் கடை, இதே மாதிரி பேல்பூரி கடை, மீன் சில்லி போடுற கடையெல்லாம் இருக்கு. அங்கே இதே போலதான் ஒரு காக்கி சட்டை, அது உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மீன் சில்லி போற இடத்துல எல்லாம் போய் 20 ரூபாவும், பேல்பூரி போற இடத்துல எல்லாம் போய் 30 ரூபாவும். அது மட்டும் பரவாயில்ல, கிளி ஜோசி பாப்பாரு, அவரை போய் மிரட்டுறது. கிளி வந்து பாதுகாக்கப்பட்ட பறவை, அதையெல்லாம் வந்து ஜோசி பார்க்கக்கூடாதுன்னு அவன் மாறிட்டான். பச்சை கிளியில இருந்து இப்ப கிரே பேரட்டுக்கு போயிட்டான், ஆப்பிரிக்கன் கோடுக்கு போயிட்டான். அவங்கிட்ட போய் 30 ரூபாங்கிறாங்க. அதையெல்லாம் வீடியோ ஆதாரமா கொடுத்தா தயவு செய்து இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்கள் மீது இதே போல குண்டாசுல வழக்கு பதிவு செய்வீங்களா? வழக்கு பதிவு செய்வீங்களா? உங்களை நீங்க ஏதோ ஆலோசிச்சு கேட்டுக்கணும். என்ன பண்ணிட்டு அந்த பையன் பாவம், அவனுக்கு தெரியல இன்னைக்கு நாம யார் ஆட்சியின் கீழே இருக்கிறோம்னு சொல்லி. அந்த உடனே சொல்றாரு, நம்ம யாரு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, ஃப்ளூ அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய நோயோ அதே போல சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தம்பி அண்ணாச்சி சதீஷ் அவர் என்ன பண்றாரு, சனாதனத்துக்கு ஆதரவா இந்து தெய்வங்களை கடைபிடித்து ஒருத்தருக்கு கீழே மண்டியிட்டு வாழ்வதை விட அவனுக்கு எதிர்த்து போராடுவதே மேலுங்கிற காரணத்தினால இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் இருக்காரு. ஆமா தானே? அது யாருக்கும் சந்தேகம் இல்லையே, ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ஆமானா ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஆமா ஒத்துக்கிறீங்கல்ல, பொய்யான வழக்கு தானே, அவ்வளவுதான். கேளுங்க, இந்த காலம் போறவங்க போய் கேளுங்க, ஐயா வந்து வாங்கினாரா, 500 ரூபாய் கொடுத்தாரான்னு கேளுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி தெரியுமா இருக்குது, யூடியூப்ல பேசினா வழக்கு. எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கவுன்சிலரை பத்தி தெரியும்ல, அவர் பேசுறதுக்கு வழக்கு. பாவம் அவரை பேட்டி எடுக்கிறார் ஒருத்தர் பெலிக்ஸ், அவருக்கு வழக்கு. எதுக்கு வழக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சித்ததற்காக வழக்கு. சரி, அவரை பேசிட்டாரு வழக்கு போடுறீங்க, பேட்டி எடுத்து கெஞ்சியா வழக்கு. அப்படி இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இருக்காரா? நம்ம வந்து கொத்தடிமை எல்லாம் கேட்டுப்போம். ஒரு ஃபேக்டரி இருக்கும், இல்ல செங்கல் சூளை இருக்கும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொத்தடிமையா இருக்கும். அதே போல இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நாம குறிப்பா பெரும்பான்மை சொல்றலையா 80% இருக்குன்னு சொல்லி அந்த சனாதனத்தை நேசிக்கக்கூடிய நாம தான் இன்னைக்கு கொத்தடிமையா இருக்கோம். ஆனா ஒன்னே மாவட்ட பொதுச்செயலாளருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆனா நீங்க வந்து மனுவை கொடுத்திருக்கலாம்னா, நாங்க அண்ணாச்சி சதீஷுக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோங்க அப்படின்னு காவல்துறையிலே கொடுத்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டீங்க, படிச்சிருப்பீங்க. திமுக சார்பா என்ன கொடுத்திருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாவம் அப்பாவியா இருக்கக்கூடிய பயங்கரவாதி சொல்லக்கூடாது, தீவிரவாதி சொல்லாம அதை சொல்லக்கூடாது, போலீஸ் கவனிக்கிறோம். அந்த அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து விடுதலை செய்கிறோம். எதுக்காக 20 வருஷமா கொண்டு வச்சு ஜெயில இருக்கிறவன விடுதலை செய்யறக்கா மது கொடுப்ப மேனிபெஸ்டோல சொல்றான். இங்க பாவம் சனாதனத்துக்காக போராடிட்டு போனவனுக்கு ஆமா நான் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லுங்க, கைதான ஆகிட்டு போவோம், வாழ்மையடா மெத்தப்படாக்கா பார்த்துக்குவோம்.
வாதம் நம்ம வழக்கறிஞர் இல்லையா? அது ஒண்ணுமில்லை, இப்பவே வழக்கு போட்டுங்க. ஏன் முன்னாடி வழக்கறிஞர் தான். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் வழக்கறிஞர் இருக்காங்க. தயவு செய்து வழக்கப்பா தஞ்சாதீங்க. வழக்கப்பா தஞ்சினா இந்து மகாசபால இருக்கவே முடியாது. எல்லா இந்திய இயக்கங்களை போல கிடையாது இந்து மகாசபா. எல்லா இந்திய இயக்கங்களை போல கிடையாது இந்து மகாசபா. இந்து மகாசபா என்பது என்ன? உணர்வால், ஒவ்வொருத்தருடைய உணர்வால் தூண்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீரன். யாருக்காக அஞ்சி பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாற்று அமைப்புகள் அதை சொல்லிடுவான், சொல்லிடுவான். காங்கிரஸ் நம்ம தனியா போக சமுதாயத்துக்காக செயல்பட வந்துட்டீங்க. செய்து காட்டியே ஆகணும். செய்து காட்டுவோமா? இந்து மகாசபா யார் என்பதை காட்டுவோமா? இன்னைக்கு பாருங்களேன், எல்லாத்தையுமே ஊரு ஐயா வரும்போது பார்த்தா வரும்போது ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் 500 லிட்டர் போட்டிருக்கிறோம். அந்த சிண்டெக்ஸ் டேங்க் 500 லிட்டர் எவ்வளவு இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒரு லிட்டர் ₹1 போட்டா கூட அதிகரிச்சு 5000 10,000 தாண்டாது. அந்த சிண்டெக்ஸ் டேங்க் 50,000 போட்டு வச்சிருக்கான். அது போல கிடையாதா? இங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. அது போல கிடையாது. நாங்க இப்ப இருக்கிறோம், எங்க அமைப்பின் மாவட்ட பொதுச்செயலாளர் சார்பா நாங்க வந்து மனு கொடுக்கிறோம். இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கிறாரு. அது 5000 மதிப்பிடும். ஆனா 50,000 போட்டு மக்களை ஏமாத்தாருங்க. என்ன பண்றது நாம சிந்திக்கணும். தண்ணி ஊத்துறாங்க, நம்மளும் கையை கட்டி வாயை போட்டு நிற்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்படிதான் சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளி மேற்கூரை இடிந்து விழுகுது. அது காரணம் என்ன? அதை கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம காவல்துறை. ஏன் எதையே தூள் போட்டோம் இருக்கிறீங்க? எதையே தன்னிச்சை எடுத்து வழக்கு பதிவு செய்ய, எதை தன்னிச்சையை எடுத்து வழக்கு பதிவு செய்ய படிக்கக்கூடிய குழந்தைகள் யாரு? அந்த மலைகளுக்கு என்ன தெரியும்? அதை பத்தி கேட்டா ஐயோ நீங்க வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு நாங்க வந்து எதா போக மாட்டோம். ஒண்ணும் இல்லைங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னு ஒரு வீடியோ போடுறோம், ரோடு போட்டுருக்காங்க. நம்ம எல்லாம் அந்த சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருப்போம். எல்லாரும் சூப்பர் ஹீரோ படம் ரோமன்ஸ் கட்டி ஒரு கையில போகப்பட்டான் வாழ்க்கையில. அது மாதிரி ரோட்ல சும்மா இருக்கு, அதுதான் ரோடு கபடி மாமா அப்படி உண்டு வருது. அதை வந்து விமர்சிச்சாராமா. பாருங்க, நல்லா இருக்கு ரோடு. எப்படி ரோடு தான் போட்டுருக்காங்க. இந்த யாரு கேள்வி கேட்கறது? கேள்வி கேட்கறதா? இல்ல எம்எல்ஏ கேள்வி கேட்கறதா? இந்த நீதிபதியோட கேள்வி கேட்கறதா? இல்ல ரோடு கான்ட்ராக்டர் கேள்வி கேட்கறதா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா உங்களால் வழக்கு பதிவு போடுவோம். எதிர்த்து வழக்கு பதிவு போடுவோம். அனுப்புமாரி அண்ணாச்சி சரி போயிருந்தாரு. டக்கு ஒரு காலங்களை பார்த்து அந்த காலங்களை வந்து நல்லா காலம் ஒரு நாளா சாப்பிட்டாரு. அதுக்கு காசுக்குள்ள வந்துட்டாரு, பாட்டு குடிக்கிட்டாரு, 100 குடிக்கிறாரு, பொய்யா இருக்காரு. தயவு செய்து காவல்துறைகள் எப்படி இருக்கீங்களா? நீங்களாம் வந்து ஒரு பள்ளியில் போனோம், ஒரு பள்ளி வாத்தியார் இருக்காரு. அந்த பள்ளி வாத்தியாரு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நீ அட்மிட் போது நீ திருந்தணும், உன் குடும்ப குழந்தைகளுக்கு யாரு வாழா சொல்லணும். அதை வந்து நீ என்ன பண்ற? அவனை மட்டும் அட்மிட் ஆகிற பாவம் வீட்டு 5 சொல்லு. அந்த பிள்ளையோட கேள்வி சொல்லியிருக்க, அந்த பிள்ளை நீ வந்து வீடு கட்டிருக்கியா? பையன் அவனுக்கு மருத்துவ பார்ப்பான். ஆனா அவன் தப்பு பண்ணினாலே காலத்துக்கு வரைக்கும் இந்த மாதிரி காலோட இல்ல ஒரு தெரிஞ்ச கையோட அதை விட்டு குண்டாசி போட்டுருக்காரு. ஒரு வருஷம் நீங்க ஆர்வ காலத்துக்கு ட்ரை பண்றா, இல்ல ரிட்டு போடுறா, இல்ல 50 போய் ஆயிடுறா. அவன் கொண்டு யாரை போய் பார்த்தோம்? இதெல்லாம் யாரை வச்சு வேணா வாத்தியார் மாதிரி நீ எப்படி இருக்கிற? வாத்தியார் மாதிரி இருக்கிற நீ எப்படி இருக்க? காவல்காரர்களுடைய தெய்வம் நீங்க. நீ என்ன பண்றீங்க? ஒவ்வொருத்தரோட குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிற. குடும்பத்தை கெடுத்தா அகிம்சாக மாறவே மாட்டீங்க. காவல்துறை அதுதான் சந்தோஷம். ஆனா அகிம்சாவே சொல்லிருக்கோம். ஒரு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல யூடியூப்ல பார்த்திருப்போம், பேஸ்புக்ல பார்த்திருப்போம். இந்த வாத்தியார் இங்க மாறி போறாங்க, அந்த குழந்தைகள அழுது எதுக்கிறது? ஐயோ என் வாத்தியார் நல்லவர், எனக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர், எனக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தவர் சொல்லி பாராட்டணும். அது போலதான் காவல்துறை அதிகாரி இருக்கணும். வாழ்க்கை தெரிஞ்சு வரா, போய் தொழில பண்றா, இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லி கொடுக்கணும். நீ இந்த லிமிட்ல இருந்து அந்த லிமிட் போனா உன்னை வந்து அவன் நேசிக்கணும். ஐயோ என் காவல் ஆய்வாளர் போறானே, இங்க இருக்கிறதெல்லாம் போய் மாசாணிக்கு போய் முதலாளர் இருக்குது. இந்த காவல்துறையா முதல்ல மாறணும். இந்த விளக்காத முதல்ல ஒழுங்கு போகணும். இதனாலதான் எனக்கு மென்டல் சார்ஜ் நான் செய்யாத கேஸுல வேற பொய்யான கேஸ் போறான்னு சொல்லி அசல் சொல்றோம். உங்க மைண்ட் ஆக்சிடென்ட் வெளியே படிச்சுட்டு கேக்குது. சரி மதுவைக்கு போயிடும். ஏன்னா அதெல்லாம் டாபிக் பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்போம். அண்ணாச்சி சரி, ஏன்னா ஒரு உண்மையான உழைப்பாளி தன்மானத்துக்காக போறாங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கை இருக்கான். அக்டோபர் 2 எல்லாத்துக்கும் தெரியும். டிசிகா மாநாடு நடத்துச்சு. எதுக்காக நடந்துச்சுன்னா மது விலக்கை அமல்படுத்தணும்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஜப்பா பண்ணாரு. எப்ப வேணா நடத்திருக்கலாம்,
எப்ப வேணா நடத்திருக்கலாம் ஏதாவது மதுவிலக்கு. ஆனா அவருக்கே தெரியுது அக்டோபர் 2 நடத்தினாதான் அந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஜெயிக்கும்னு. ஏன்னா அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி மட்டும்தான் அன்னைக்கு இல்ல இல்ல, காமராஜருடைய நினைவு நாள் இருக்கு. ஆமா, அதை மறந்துடக்கூடாது. கல்விக்கண் திறந்தவர் தான் ஐயா காமராஜர். அவரு கண்ணை திறக்கிறார், காது திறக்கிறார், வாயை திறக்கிறான்னு அவரு. ஆனா எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் அறிஞர் சொல்லி கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். அப்படி நினைவு நாளும் கூட. அந்த நாள்ல மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்துறாங்க. யாரு அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய பெண்கள் பாசறை அமைப்பினர். அங்க போனா என்ன பண்றாங்க, வெளி சிறுத்தையில குட்டி சிறுத்தைய கலர் வந்துருச்சு. அண்ணன் திருமாவளவன் அங்க கதறாரு கதறாரு, ஏய் பஸ்ல ஏறாதீங்களா, பெண்கள் ஒழுங்குவாரா அப்படின்னு கதறாரு. ஏன் சரக்கு போட்டு மேல ஏறிட்டாங்க. அவங்க நினைச்சாரு அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி. ஆனா அக்டோபர் 1 செப்டம்பர் 30 அவருக்கு தெரியல. அங்கங்க பிஸ்கரி பாத்திரங்கள தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லா கடைகளும் பண்றாங்க. அதுல வேலைக்காரரை தாண்டி தாண்டி குடிக்கிறாங்க. அதை பாம்பு போய் காவல் ஆய்வாளரா என்னன்னு தெரியல, ஏதோ காவல் அதிகாரி அவங்க தள்ளி விட்டு போற அந்தமா பாவம் வேலையாச்சு. ஏய் காப்பாத்துக்கிறா காப்பாத்து, நீங்க சொல்ற தயவு செய்து நீங்கள் இந்த மாநாட்டை சீர்படுத்தாதீங்க கத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய யாரு, அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தவங்களா யாரு? நீ சரக்க ஒழிக்கணும்னு நினைச்சா யாரை கூப்பிட கூடாது? திமுக கூப்பிட கூடாது. திமுக கூப்பிட கருத்து தானே. நமக்கு முதல்ல முதலமைச்சர் யாரு? ஓமாக்கு ராமதாஸ் ரெட்டி. அவர் காலத்துல சரக்கு இருக்கா? இல்ல. காமராஜர் காலத்துல சரக்கு இருக்கா? இல்ல. பிரிட்டிஷ்ல இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்துல சரக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா ஐயா கலைஞர் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா? சரக்கு உடனே கொண்டாரு. எல்லாரும் போறீங்க, என்ஜாய் ஆச்சு. எதுக்கு பாண்டிச்சேரி போறீங்க, எதுக்கு ஆந்திரா பார்த்து போறீங்க, எதுக்கு கேரளா பார்த்து போறீங்க, வாங்க நம்ம இங்க எல்லாமே கூடி இருக்கு உமா அடிப்போம் சொல்லி சரக்கை ஓப்பன் பண்ணிட்டு அவரு இன்னைக்கு சரக்கை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ சரக்கை ஒழிக்கணும்னு பேசினா யார போய் சொல்லி இருக்கணும்? திமுக இருக்கக்கூடிய விடாசியும் அதிமுக அம்மையாரையும் போய் சொல்லி இருக்கணும். அம்மா வேண்டாம், நம்ம தனிமொழி எம்பி சொல்றாங்க, எப்படி தெரியுமா தமிழகத்துல இளம் விதவிகள் எல்லாம் ஆனாங்க. இளம் விதவிகள் காரணமே மது இருக்கின்ற அரக்கன். அந்த மது இருக்கின்ற அரக்கனை ஒழிக்கணும்னா இங்க யாருமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அந்த மாநாட்டை பேசினவங்கள எம்மதம் காண்பித்தாங்க. அது ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறது திமுகவுடைய செய்தி தொடர்பாளர். அவர் சொல்றாரு, இந்த மாநாடு முடிந்த உடனே இங்க இருக்கக்கூடிய அனைவரும் தயவு செய்து ஒரு 10 வேலையாவது மது அருந்தக்கூடாது என்று உறுதிமொழி ஏற்போம். அந்த சொன்ன அவரு ஐயா முக ஸ்டாலின் போய், ஐயா பாவங்கய்யா, மாசம் 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஓசி பரிசு பஸ்ல ஏற்றிடுறோம். பாவம் இருக்கிற பொங்கலை எல்லாம் எல்லாம் மண்ணை தாலி போற தண்ணு கூட இல்லாம எல்லா முறை அனமாக தூங்குறாங்க. எதுக்கு போய் இதெல்லாம் கடையை காட்டிட்டீங்கன்னா போதுங்கிறாங்க. ஏன்னா அப்படி யோசிக்கிறாங்க. தயவு செய்து இருக்கக்கூடிய அனைத்து நிதிக்கும் உறவுகளும் பேசினா பேசிட்டே இருக்கோம். அப்படி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. அதுவும் இந்துக்களை பாதுகாவல் ஐயா காப்பாற்றிருக்கோம். நம்ம நிறைய நேரம் இருக்கக்கூடாது. இந்த ஆர்ப்பாட்டமானதை மிக சிறந்த வகையில் நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் சத்தியவதி அவர்களுக்கும் மற்றும் பங்காளி வல்லமை பாலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தயவு செய்து காவல்துறையினரே ஒரே ஒரு வேண்டுகோள், மற்றவங்க மாதிரி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம், அது எத்திக்கையே பேர் சொல்லியே சொல்லலாம். போய் நாங்க முற்றுகை போராட்டம் சொல்லி எவனும் கலந்து இருக்க மாட்டான், எவனும் பக்கத்துல போய் ரேங்கிங் பண்ண மாட்டான். அவங்க டிசிகா மாநாடுக்கு வந்த மாதிரி அங்கேயே கலந்து யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரமா பாருங்க, அமைதியா நாங்க என்ன பேசுறோமோ அதை பேசிட்டு கலந்து போகக்கூடிய கூட்டம். தயவு செய்து பாவத்தை குடிக்காதீங்க, வயிற்றுக்கள் குடிக்காதீங்க. மேல இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான். தயவு செய்து மக்கள் சேவையே மகிழ்ச்சி சேவை, மக்களுக்கு சேவை செய்யதான் இருக்கீங்க. இப்படி வருமானம் தான் உங்களுக்கு சம்பளம், அதெல்லாம் உங்களுக்கு குழந்தை குட்டி குட்டியெல்லாம் மதிக்குது. தயவு செய்து இந்த வயிற்றுல வாங்கிக்காதீங்க. தயவு செய்து போடுங்க. இந்த வந்து தப்பு செஞ்சு வழக்கு போடுங்க. ஒரே வழக்கு போய் எந்த குடும்பத்தையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு இவரை சொல்லி நன்றி விளையாடுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். வீரரே வெற்றிவேல்.